ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 11 டிப்ஸ் பார்க்கலாம். கொசுக்கள வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு. நாம பொதுவாவே கொசுக்கள விரட்டுறதுக்கு நெறைய பொருள் பயன்படுத்தியிருப்போம். ஆனா, புகை அந்த மாதிரி பண்றதெல்லாம் குழந்தைங்களுக்கும், பெரியவங்களுக்கும் ஒத்துக்காது. மேக்ஸிமம் நெறைய பேருக்கு ஒத்துக்காது. அதனால நம்ம வீட்ல இருக்க சின்ன சின்ன பொருட்கள வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாவும் கொசுக்கள விரட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 டிப்ஸு இந்த கிளிப்ல நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியா வீட்ல இருக்கிற ஒரு சில பொருட்கள வச்சு நம்ம இது எல்லாமே செய்ய போறோம். எதுவுமே நம்ம காசு குடுத்து இந்த ரெமெடிக்காக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டியிருக்காது. எல்லாமே வீட்ல இருக்க பொருட்களாவே இருக்கும். இப்ப வாங்க, இது எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் புடிச்சிருந்தா, மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பொருள் வேப்ப இல. காஞ்ச வேப்ப இலைய வச்சு நம்ம வீட்ல சாம்பிராணிலாம் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது, இத சாயங்கால டைம்ல சாம்பிராணி போடும்போது நம்ம சாம்பிராணி பவுடர் போட்டு பண்ணாம, இந்த வேப்ப இல, காஞ்ச வேப்ப இல இல்லன்னா வேப்ப இலையோட பவுடர் உங்களுக்கு வேப்ப இலை கிடைக்கல அப்படின்னா, வேப்ப இலையோட பவுடர் கிடைக்குது அது. இது 2த்துல ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க அம் வீட்ல இந்த புகை அதாவது நம்ம சாம்பிராணி பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, கொசுக்கள் எல்லாம் காணாம போயிரும். இது ரொம்ப நல்ல வேலை செய்யும். நெறைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம கொசுக்கள விரட்டுறதுக்காக இந்த மாரி வேப்ப இலை வச்சு ஒரு தண்ணி மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அதுவுமே நல்ல வேலை செய்யும். ஆனா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இந்த கிளிப்ல பார்க்குற 11 டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இது எதுவும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப ஈஸியான டிப்ஸாவே இருக்கும். முதல் டிப்ஸ இப்ப பார்த்துட்டோம். அடுத்ததா 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2வது டிப்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஃபி தூள். அதாவது நம்ம வீட்ல காஃபி தூள் நெறைய வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல கிச்சன்ல அடுப்பு மேல ஒரு தவா வச்சுட்டு, அந்த தவா மேல கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள போட்டுட்டு, அந்த காஃபி தூள கொஞ்சம் சூடு பண்ணணும். சும்மா லைட்டா அந்த வாசனை கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வாசனை வர வரைக்கும் நம்ம ஒரு பழைய தவால கூட வச்சு செஞ்சுக்கலாம். நான்ஸ்டிக்கு இல்ல நார்மலான இரும்பு தவா எதுவா இருந்தாலும் பரவால்ல. நம்ம அதில ஒரு தவால போட்டு சும்மா நல்ல வாசனை வர மாரி வறுத்துக்கணும். கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வறுத்தோம்னா, அந்த புகையிலயும் பார்த்தீங்கன்னா, கொசுக்கள் எல்லாம் வராம காணாம போயிரும். இது ரொம்ப நீங்க வீட்ல ஈவினிங் டைம் பண்ணலாம். பகல் டைம்லயும் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம்ல ஜன்னல்லாம் சாத்துன பிறகும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம். வெங்காயத்த கட் பண்ணிட்டு, அதில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய தடவிட்டு, தேங்காய் எண்ணெய் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற பொருளுங்களா, அதனால தேங்காய் எண்ணெய கொஞ்சமா இந்த வெங்காயம் கட் பண்ணிட்டு, இப்போ ஒரு வெங்காயத்த 4ஆ கட் பண்ணி, அந்த ஒரு பாதியில இந்த தேங்காய் எண்ணெய நல்லா முழுக்க முழுக்க சுத்தி விட்டுட்டு, அத ஒரு கயிறுல கட்டி, அதாவது ஒரு நூல் மாதிரி கட்டிட்டு, வீட்ல அப்படியே தொங்க விட்டுறலாம். இதுவும் நல்ல வேலை செய்யும். நம்ம ஏற்கனவே இந்த டிப்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோட சாறு. வெங்காயத்த பேஸ்ட் பண்ணி, அதோட தண்ணி இருக்கு இல்லைங்களா, சாறு. நீங்க கிரேட்டட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அந்த சாறு சேரு, அதுக்கப்புறம் வீட்ல கட்டில் இதுக்கு கீழலாம் நம்ம குனிஞ்சு பெருக்க முடியாத இடம், இந்த மாதிரி குப்பை சேர்ந்த இடம், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நெறைய கொசு இருக்கும் இல்லைங்களா? அங்க இத தெளிச்சு விட்டீங்கன்னா போதும், கொசு வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலைய பார்த்தோம்னா, நம்ம ரொம்பவே நெறைய பேர் இத வச்சு டிப்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட புகைய போட்டோம்னா, கொசு வராது அந்த மாதிரி. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இலைய கொஞ்சமா கொளுத்தி விட்டிங்கன்னா, நல்ல புகை வரும். அந்த புகை பட்டாலுமே கொசு காணாம போயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில கற்பூரம் போட்டு விளக்கேத்தலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா எடுத்துட்டு, அதில ஒரு கற்பூரத்த போட்டு நம்ம விளக்கேத்தி விட்டோம்னா, அந்த வாசனையிலயும் பார்த்தீங்கன்னா, கொசுக்கள் காணாம போயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பூண்டு. ஒரு 1/4 பூண்டு. அதாவது ஒரு 6, 7 பல்லு பூண்டு போல எடுத்துட்டு சும்மா தட்டிட்டு, தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்ச அப்புறமா நீங்க தோலையும் சேர்த்துக்கலாம். உரிச்சு சேர்க்கணும்னு இல்ல. சும்மா அப்படியே தட்டிட்டு போட்டுருங்க. நல்லா கொதிச்ச அப்புறமா அந்த தண்ணிய வடிகட்டிட்டு வீட்ல தெளிச்சு விட்டுறலாம். அம் எந்த பக்கம்லாம் கொசு வர மாதிரி உங்களுக்கு நெறைய தெரியும். இப்ப நம்ம ஒரு சிலர் பார்த்தோம்னா, கதவு பின்னாடி, ஜன்னல் பின்னாடி, அதுக்கப்புறம் கட்டிலுக்கு கீழ அந்த மாதிரி இடத்துலலாம் வரது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா தெளிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி தெளிச்சு விடுறதுனாலயும் கொசுக்கள் வராம போயிடும்.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீடு துடைக்கும்போது நம்ம பொதுவா ஃபினாயிலோ இல்ல ஃப்ளோர் கிளீனிங்கோ போட்டு நம்ம கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி போடும்போது, அதோட கூடவே இப்போ ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுக்கிறீங்கன்னா, அதில ஒரே ஒரு ஸ்பூன் போல கெரோசின் அதாவது கிருஷ்ண ஆயில் சேர்த்துட்டு, அதையும் சேர்த்து கலந்து நீங்க ஃப்ளோர் கிளீனரையும் போட்டுட்டு வீடு துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி துடைக்கிறதுனாலயும் கொசு வந்து வராம போயிடும். இந்த கெரோசினோட ஸ்மெல் வந்து கண்டிப்பா வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வேப்ப எண்ணெயில் விளக்கு வச்சோம்னா கண்டிப்பாக கொசு வராது. நிறைய நம்ம டிப்ஸ் பார்த்துருப்போம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேப்ப எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் விளக்கு திரி மாதிரி போட்டு விளக்கு மாதிரி ஏற்றி விட்டிங்கன்னா, வீட்டில் அந்த புகைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமாக கொசுவே வராது. அதோட கொஞ்ச நேரம் எரிஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஜன்னல்லாம் சாத்திட்டு கொஞ்ச நேரம் விளக்கு கொஞ்ச நேரம் எரிய வச்சுட்டு, அதுக்கப்புறமா அழுத்திட்டிங்கனாலும் போதும். குளிர வச்சுட்டிங்கனாலும், அதுக்கப்புறமா கொசுக்கள் வந்து அந்த புகையினால் கண்டிப்பாக வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கற்பூரத்தோட கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு, இப்போ ஒரு கற்பூரத்தோட ஒரு பாதி பிரியாணி இலையை சின்ன சின்னதாக பிச்சுட்டு, அதை போட்டுட்டு 2த்தையும் ஒன்றா சேர்த்து கொளுத்தி விட்டுருங்க. நல்லா எரிஞ்சு அடங்கின பிறகு அந்த புகையோட அந்த ஸ்மெல்லில் கண்டிப்பாக கொசு வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, துளசி நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னாலே கொசுக்கள் வந்து அந்த அளவுக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் துளசி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நல்ல நிறைய ரெமெடிஸும் பண்ணலாம். அதோடு வந்து இந்து தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா, துளசி வச்சுருந்தாலே வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி துளசி செடி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே எல்லாருமே துளசி செடி வச்சுக்கலாம். இந்து தர்மத்தில் சாமியாக நம்ம வழிபடுறோம். அதனால் நிறைய பேர் வந்து துளசி பூஜை பண்ணி நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி துளசியை முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நிறைய இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனாலையும் கொசுக்கள் வராமல் போயிடலாம். இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். மொத்தமா 11 டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 11 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைச்ச அப்புறமா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிப்ஸ் நல்லா இருந்ததுன்னா அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக இந்த எல்லா டிப்ஸுமே செஞ்சுட்டு காட்டலாம் தான் நினச்சோம். நம்ம கொஞ்சம் மழையாக இருக்குது. அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு முடியல. அதனால தான் கூடிய சீக்கிரமே நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் கண்டினியூவாக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.